சிங்கம்புணரி அருகே திரைப்பட பாணியில் திட்டம் தீட்டி மூதாட்டியை கொலை செய்த 4 மணி நேரத்தில் கொலையாளிகளை அதிரடியாக கைது செய்த போலீசார். நடந்தது என்ன? சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே வசித்து வருபவர் மாதவன். இவரது மனைவி பூச்சியம்மாள். இவர்களுக்கு ஒரு மகன், ஒரு மகள் உள்ளனர். இருவரும் திருமணமாகி சென்னையில் வசித்து வருகின்றனர். பூச்சியம்மாள் நேற்று முன்தினம் மாலை அருகில் உள்ள தெரிந்தவர் வீட்டிற்கு செல்வதாக தனது கணவரிடம் கூறிவிட்டு சென்றவர் வீடு திரும்பவில்லை. இதனை அடுத்து அவரது கணவர் மற்றும் உறவினர்கள் மாலையிலிருந்து பல்வேறு இடங்களில் பூச்சியம்மாளை தேடி வந்த நிலையில் நேற்று காலை சூரக்குடியில் அரசு பள்ளிக்கூடம் அருகில் உள்ள கால்வாய் பகுதியில் அவர் இறந்த நிலையில் கிடந்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சிறப்பு படை போலீசார் உதவியுடன் கொலையாளிகளை தேடும் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் சம்பவம் நடந்த இடத்திற்கு சிவகங்கையிலிருந்து மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனையில் ஈடுபட்டனர். தனிப்படையினர் கொலையாளிகளை தேடி வந்தனர். இது சம்பந்தமாக மாதவனிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது ஒரு முக்கிய துப்பு கிடைத்திருக்கிறது. அதே பகுதியைச் சேர்ந்த சாமுண்டீஸ்வரி என்பவர் நேற்று முன்தினம் பூச்சியம்மாளை தனது வீட்டிற்கு அழைத்து சென்றது தெரிய வந்தது. மனைவி செல்லும்போது அவரை பின்தொடர்ந்து சென்ற மாதவன் சாமுண்டீஸ்வரி வீட்டிற்குள் மனைவி சென்றதை பார்த்ததும் அருகில் உள்ள டீக்கடைக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில்தான் அன்று மாலை சாமுண்டீஸ்வரியின் இரகசிய காதலரான சரவணன், உங்கள் மனைவி என் வீட்டிற்கு வருவதாக கூறிவிட்டு வரவில்லையே என்று கேட்டுள்ளார். இதனால் குழப்பமடைந்த மாதவன் போலீசாரிடம் இந்த தகவல்களை கூறி உள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் சாமுண்டீஸ்வரி மற்றும் அவரது இரகசிய காதலன் சரவணன் ஆகிய இருவரிடமும் விசாரணை நடத்தினர். சாமுண்டீஸ்வரி காரில் உள்ள கியர் பாக்ஸில் பூச்சியம்மாள் அணிந்திருந்த 10 பவுன் நகைகள் இருந்ததை உறுதி செய்த போலீசார் நகை எப்படி காருக்குள் வந்தது என கேட்டபோது இருவரும் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டு பல திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்தனர். சாமுண்டீஸ்வரியின் கணவர் ஓராண்டுக்கு முன்பு இறந்து விட்டார். 2 பிள்ளைகளுடன் அவர் சென்னையில் வசித்து வருகிறார். கணவர் இறந்த நிலையில் சென்னையில் சரவணனுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அப்போது திருவிழா உள்ளிட்ட விசேஷங்களுக்காக சொந்த ஊரான சூரக்குடிக்கு சாமுண்டீஸ்வரியுடன் சரவணன் வந்து சென்றபோது பூச்சியம்மாள் எப்போதும் கை, காது, கழுத்தில் நகையுடன் இருப்பதை நோட்டமிட்டுள்ளார். அவருடன் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி உள்ளனர். நகைக்காக அவரை கொல்ல திட்டமிட்டுள்ளனர். இதற்காக அவரை வீட்டிற்கு அழைத்துள்ளார். இது தெரியாமல் சாமுண்டீஸ்வரியின் அழைப்பை ஏற்று அவரது வீட்டிற்கு வந்த பூச்சியம்மாளை போர்வையால் போர்த்தி மூச்சு திணறடித்து கொலை செய்து அவர் அணிந்திருந்த 10 பவுன் நகைகளை திருடி உள்ளனர். பின்னர் அவரது உடலை வீசிவிட்டு ஊர்க்காரர்களுடன் சேர்ந்து அவரை தேடுவது போல நடித்துள்ளனர். அதோடு திரைப்படம் ஒன்றை பார்த்து அதேபோல பூச்சியம்மாள் உடலில் சர்க்கரையை பூசி உள்ளனர். அதனால் எறும்பு மொய்த்து தடயங்கள் அழியும் என நம்பி உள்ளனர். ஆனால் கணவர் மாதவன் சொன்ன துப்பில் இவர்கள் வசமாக சிக்கி உள்ளனர். கொலை சம்பவத்தை விசாரிக்க தொடங்கிய 4 மணி நேரத்தில் குற்றவாளிகளை போலீசார் கைது செய்துள்ளனர்.